எனக்கு அன்பானவர்களே, நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலும் கர்த்தரிடத்துல ஒப்பு குடுத்துருங்க. அவர் எல்லாத்தையும் மாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அது எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி. நாம கடனிலே வாழ வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. கஷ்டத்துல வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் அல்ல. நான் உபத்திரவத்துல தான் எப்பயுமே இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டம் அல்ல. நான் கண்ணீரிலே இந்த காலங்களை எல்லாம் கழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஆனால் நான் வாழும் பொழுது கண்ணீர் வந்தாலும் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். கஷ்டம் வந்தாலும் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்பது முக்கியம். துக்கம் வந்தால் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று முக்கியம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார். 2 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 3வது வசனம் பாருங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. நாம இந்த ஊழியம் சொல்ற இடத்துல இந்த கிறிஸ்தவம் அப்படின்னு தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஊழியம் என்று அவர் அதைத்தான் சொல்ல வருகிறார். ஏன்னா அன்றைக்கு எல்லாம் யூதர்கள். இப்ப புதிதாக இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியம் வருகிறது. இவர் போய் சொல்லுகிறார், நாங்கள் போதிக்கிற இந்த சத்தியம், இந்த உபதேசம், நாங்கள் செய்கிற இந்த ஊழியம் குற்றப்படக்கூடாது. இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலா இருக்கணும். நாம இன்னைக்கு என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, எப்படியாவது யாரையாவது கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுட்டோம். அதனாலதான் எல்லா தப்பு நடக்குது. எப்படியாவது ஆதாயப்படுத்தி அவங்கள கர்த்தருக்கு கொண்டு வந்து விட வேண்டும். கர்த்தருக்கு கொண்டு வந்து விட வேண்டும்னாலும் பரவாயில்ல, சபைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற நிலைமை வந்து விட்டது. ஆகவேதான் நிறைய தவறுகள் நடந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் பவுலுடைய நோக்கம் பாருங்க, தேவ ஊழியம் குற்றப்படுத்தப்பட்டு விடக்கூடாது. இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய அல்டிமேட் கோலா இருக்கணும். இதுதான் என்னுடைய தலைப்பா இருக்க வேண்டும். இதுதான் என் வாழ்க்கையா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? 2 குறிப்புகளை வைக்கிறார். நம்பர் 1, நாங்கள் எந்த விதத்திலையும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இடரல் உண்டாக்க கூடாது. நம்பர் 2, தேவனுடைய ஊழியக்காரராக எவ்விதத்திலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம், விளங்க பண்ணுகிறோம். 1, யாருக்கும் எந்த விதத்திலும் இடரலை நாங்கள் உண்டு பண்ணவில்லை. நம்பர் 2, சில குணாதிசயங்கள் மூலமா எங்களை தேவ ஊழியராய் காண்பிக்கிறோம். சோ இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி தேவனுடைய சத்தியத்தை, ஊழியத்தை எப்படி வெளியே காண்பித்து கொண்டிருக்கிறது? நாம எப்படி காமிக்கிறோம்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வாசிக்கும் போது இப்படி எல்லாம் கூட நம்ம காண்பிக்க முடியுமா? ஒலிம்பிக்ல விளையாடுறவங்க கோல்டு வாங்குவதன் மூலமாக தாங்கள் ஒலிம்பிக் வீரர்கள், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காண்பிக்கிறாங்க. ஃபுட்பால் விளையாடுறவங்க அதுல கோல் அடிப்பதின் மூலமாக நாங்கள் எல்லாம் நல்ல விளையாட்டு வீரர்கள் என்று காண்பிக்கிறார்கள். யாரும் அசைக்க முடியாத டீமாக அப்படியே இந்தியாவை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் தான் தெரியுது இங்க பயங்கரமா ஜெயிக்கிறார்கள். இந்த இலங்கை அங்க போனா என்ன பண்ணிட்டு வர்றாங்க? தோத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுவதற்கு நல்ல பயிற்சி பெற்று அழகா பந்து வந்துச்சுன்னா அப்படி அடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நாங்க அந்த காலத்துல கிரிக்கெட் விளையாடும் போது சில சமயம் நல்லா பவுலிங் போடுறவங்களா இருந்தாங்கன்னா ரன் அடிக்க முடியாது. சில சமயம் இந்த சிறு பையங்க அப்படி இப்படி தூக்கி போடுவாங்க. அது அப்படியே பால் அப்படியே கரெக்டா பேட்டுக்கிட்டே வரும். பாத்தீங்கன்னா அதுல யாராலையும் அவுட்டே ஆக முடியாது. வாய்ப்பே கிடையாது. கிரிக்கெட்னா எவ்வளவு கிலோ அப்படின்னு கேட்கறவர் கூட அங்க என்ன செய்வாரு? 6 அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இத்தனை நாள் இவங்க அப்படித்தான் விளையாண்டு ஜெயிச்சாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. நல்லா பவுலிங் போறக்கூடிய ஒரு நாட்டுக்கு போன உடனே 0 வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப ஜெயிச்சா கூட அவங்க உண்மையிலே திறமைசாலிகளா அப்படிங்கிறதே இன்றைய காலகட்டத்துல கேள்விக்குறியா இருக்கு. கஷ்டப்படுற ஒரு இடத்துல போய் விடும் பொழுதுதான் உண்மையான பேட்ஸ்மேன் யாருன்னு தெரியுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சுட்டி காமிச்சார். நாங்கள் எங்களை தேவ ஊழியரா எப்படி விளங்க பண்ணுகிறோம் தெரியுங்களா? வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. 4வது வசனம் பாருங்க. எப்படி எல்லாம் விளங்க பண்ணுகிறோம்? மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும். போதும் பாரு. இதுக்கும் தேவ ஊழியர்களுக்கு அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னங்க விளங்க பண்ணுவது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா கன்றாவியா இருக்கே. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா எப்படி விளங்க பண்ணணும்? ஐஸ்வர்யம், பணம். நீங்கள் அதிகப்படியான பணத்தை வைத்திருந்தால் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று புறமதஸ்தர்கள் பாப்பாங்க, வருவாங்க. இது இன்றைக்கு இருக்கிற போதனை. எந்த டிவி சேனல்ல எடுத்தாலும் இதுதான் போதனை. நீங்க பணக்காரங்களா ஐஸ்வர்யவான்களா இருந்தீங்கன்னா புற மதஸ்தர்கள் பாப்பாங்க, அப்படியே வந்துருவாங்க. ஆனால் பவுல் இவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் அப்படிங்கிறத எதை வச்சு காண்பிக்கிறோம்னா மிகுந்த பொறுமை, உபத்திரவம். எப்படி இது சாத்தியம்? சம்பந்தம் இல்லாம இருக்கு. மிகுந்த உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடி, காவல், கலகம், பிரயாசம், கண் விழிப்புகள், உபவாசங்களினாலும் தெரியப்படுத்துறோங்கிறாரு. அந்த இடத்துல உபவாசம்னா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் இல்ல. நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்குவீங்க. தமிழிலே உபவாசம் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். அர்த்தம்
ஆங்கிலத்துல தெளிவா இருக்கிறது, பசியில அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்கல? ஃபுட் கிடைக்கல. சரி, இதுக்கும் தேவ ஊழியரை விளங்க பண்ணுவதற்கு என்ன? அப்ப பசியா இருந்துட்டா அவரு தேவ ஊழியரா? உபத்திரவம் அடி வாங்குறாரு, போற இடத்துல எல்லாம் அடி வாங்கினா அவர் தேவ ஊழியரா? எங்க பார்த்தாலும் அவருக்கு பிரச்சனை எழும்புகிறது, அவரை பலர் அடிக்க வர்றாங்க, கண் விழிப்புகளிலே இருக்கிறார், உபத்திரவத்தில் நெருக்கம் இடுக்கண் எல்லாத்திலும் இருக்கிறாரு, அதனால அவர் தேவ ஊழியரா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல. பவுல் அப்படி சொல்ல வரல. இப்படி ஒருத்தர் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த சூழ்நிலையில இருந்து அவருக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்த சூழ்நிலையில அவர் தன்னுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதிலே நாம தெரிஞ்சுக்கலாம், இவர் நிச்சயமாகவே தேவனுடைய ஊழியக்காரர். இதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியை பத்தியும் வெளியில இருக்கக்கூடியவங்க மதமாய் நம்மை பார்க்கிறாங்க. அது மாற்றப்படுவதற்கு தான் பவுல் இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறார். அதுக்காக எல்லா ஊழியர்களும் இப்படி இருப்பாங்க அந்த அர்த்தத்துல நான் சொல்ல வரல. ஆனால் இதை நாம மாத்தி போதிக்க கூடாது.